இவ்வளவு பெரிய இடத்த வாங்கி போட்டோம், 1 2 தான் விற்க முடிஞ்சது. தெரியாம இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை தந்து இதுல போட்டீங்க. ஒருத்தனாவது வருவாங்க பார்த்தா இன்னைக்கு குழப்பம் எப்படி இருக்குன்னு தெரியல. மணிகள்லாம் ஊந்துதா? ஆமாங்க, நம்மளதுதான் இடம். எவ்வளோ போகுது ஸ்கொயர் ஃபீட்டு? சொல்லுங்க, ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது? இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது? எனக்கு ஒரு 600 700 தான் போகும். 600 700 ஸ்கொயர் ஃபீட் வேணுமா? 600 700ல வேணுமா? ரூபாயில வேணும், 600 700 ரூபாயில. அவ்வளவு கம்மியா கிடைக்காதுங்க. எல்லாருக்கும் 1500 2000 ரூபான்னு வித்துனுக்குறோம். ஒரு 4 மணி வேணும், பார்த்து சொல்லுங்க. இருக்கட்டுங்க, நான் வாங்கின விலைக்கே தான் சொல்றேன். இதை கிளீன் பண்ணி ஆளை விட்டு இவ்வளவு சதுரம் பண்ணி இதுக்கு ஆயிருக்குது 5 லட்சம் ரூபாய் 2 நாள்ல. இத பாருங்க, நம்ம கிட்ட தான் வாங்கினாங்க. சட்டுக்கு வீடாயிடும். இல்ல விசாரிச்சு பார்த்தேன், சொன்னாங்க இது போலனா பார்த்து சொல்லி கொடுங்க. ஒரு 800 ரூபாய், 1000 ரூபாய் சதுரடி. 800 ரூபாய் முடிச்சிருங்க. 800 ரூபாய்க்கு வராதுங்க. உங்களுக்கு எவ்வளவு சதுரடி வேணும் சொல்லுங்க? எனக்கு வந்து ஒரு 4000 சதுரடி வேணும். 4000 சதுரடி வேணும். உங்களுக்கோசம் 900 ரூபான்னு கொடுக்கலாம். சதுரடி 900 ரூபாய்க்கு ஒரு 800 ரூபாய் வச்சுங்க. 900 ரூபாய் நீங்க வாங்கினா கூட வேற யாருக்கும் சொல்லாதீங்க, டக்குன்னு வாங்க முடிச்சு விட்டுருங்க. 900 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். சரியா? மொத்தம் எத்தனை நினைக்கிறது? உள்ள கல்லே நாடல இது கல்லு நட. நாங்க இத பாருங்க, கல்லு எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற, இன்னும் வேலைக்கு ஆள் வரல. நீங்க அமௌண்ட் எடுத்துட்டு வந்து பாதி அமௌண்ட் அட்வான்ஸ் கட்டுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரி, நான் நீங்க அட்வான்ஸ் எடுத்து வரேன். சரி வாங்க, எடுத்து வரேன். ஓகே. அட்வான்ஸ் பாதி போதுங்களா? பாதி போதும், பாதி அமௌண்ட் கட்டினா போதும், மீதி அமௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா போதும். இடம் என்ன ரேட்டு கொடுத்தாங்க நீங்க? அதை விடுங்க, மானாவாரி காசு தந்து இதுல போட்டு ஒண்ணும் புரியாம. இந்த இடத்துக்கு நான் தான் தம்பி ஓனரு. உனக்கு என்ன வேணும்? அதை ஏன்டா தம்பி நீ கேட்டுனுக்குற? ஆமா, அவன் கிரிக்கெட் விளையாட்டு இடம் கேக்குறான் போலுது. ஏய் பிடிக்காதா, நீ எங்க வேணாலும் விளையாடலாம். போய் அவன் கூட கிரிக்கெட் விளையாடு போடா. ஏய் பரவாயில்ல, எனக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காத தெரியலையா? என்னடா இவன் இடம் வாங்குற மாதிரியே பேசுறானே. ஒரு வேளை இடம் வாங்கிட்டு போனோம். டேய், இடம் வாங்கணும்னு வந்து இருக்கிற சின்ன பையனா இருக்கிற, வீட்டுல போய் யாராவது பெரியவங்களை கூப்பிட்டு வாடா போ. முதல்ல எனக்கு காட்டுங்க, அப்புறமா பாத்துக்கலாம் மொத்தத்தை. இடத்த வாங்குற மாதிரியே பேசுற, வாடா காட்டுற இடம் வா. டேய், இந்த கல்லுல இருந்து வா, இந்த கல்லு வரைக்கும் இந்த இடமெல்லாம் இருக்குது. உனக்கு எவ்வளவு இடம் வேணும்? டேய், இடத்த காட்டுனா வா, அங்க போய் உட்காந்து பேசலாம் வா. பையன் இடம் வாங்கிடுவானா? சும்மா இருங்க, அவன் போற ஸ்பீடு பார்த்தா நானே ஒன்னும் தெரியாம உட்காந்துக்கிறேன் திணறி. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? வெயிட் பண்ணுங்க, காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. இடத்தோட ரேட் சொல்லுங்க தம்பி. ஒரு ஸ்கொயர் பிட்டு 1000 ரூபாய். இந்த ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு தெரியாது, மொத்த இடம் எவ்வளவு? 10 லட்சம் ரூபான்னு சொன்னா இவனுக்கு தெரியாது, ஸ்கொயருக்கு பிட்டு கணக்கே புரியலன்றான். டேய், 10 ரூபா தானே, அது என்கிட்டயே இருக்கு. சின்ன பையன் செல்ற பையன்றத நிரூபிச்சுட்ட பாரு. டேய், இந்த 10 ரூபாய் எடுத்துக்கின்னு இந்த பக்கமே வராது, ஓடி போயிரு, போயிடு. இந்த பையன் 10 ரூபாய் வச்சுக்கின்னு நம்மளை எவ்வளவு தொலைவுக்கு பரியாசம் பண்ணிச்சு. பக்கத்துல இருக்கிறவன் நம்மள என்ன நினைச்சுக்கலான்னு தெரியலையே. நீங்க என்னங்க? 4 மணி கேட்டேன். ஆமா, மனம் வந்து எவ்வளோ? ஒரு மணி 10 ரூபா வந்துடும். 10 லட்சம் ரூபாய் வந்துடும். 10 லட்சம் ரூபா மொத்தம் 4 மணி 40 லட்சம் ரூபா. 40 லட்சம் ரூபா வந்துடும். இப்ப அட்வான்ஸ் ஒரு 20 லட்சம் ரூபா தரேன். நான் இது வச்சுங்க, ரிஜிஸ்டர் ஆன பிறகு 20 லட்சம் ரூபா வாங்கிக்கோங்க.
சரி என்ன ம். இந்த ஏந்து வாங்கிக்கோ. என்ன எதனா கார்டு வச்சிருப்பாரு. 20 லட்ச ரூபா. இது 20 லட்ச ரூபாயா? ஆமாங்க 20 லட்ச ரூபாங்க. இப்பதான் ஒருத்தனை வெட்டி விட்டேன். 10 லட்ச ரூபாய்க்கு பேர பேசுனீங்க. நான் 4 மணிக்கு 20 லட்ச ரூபா டேய்